தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இரகசிய வருகைக்கு பின் கைவிடப்பட்டவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றும் வெளியரங்க வருகை குறித்தும் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்கிற போது, அப்பொழுது வலுசர்வமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு என்று பார்க்கிறோம். இதில் 11ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு குரூப்பு பரலோகம் போயிருப்பாங்க, அதுதான் ரகசிய வருகை. ரெண்டாவது ஒரு குரூப் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பாங்க, அவங்கள தான் சாத்தான் தொந்தரவுப்படுத்த துன்பப்படுத்த போகிறதாக நாம் பார்க்குறோம். இப்படி கைவிடப்பட்டவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு 3 ஸ்டேஜாக நம்ம பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை குறித்து இந்த நாளில் கவனிக்கலாம். அதே போல் இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை குறித்தும் நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி, முதலாவது கவனிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகத்தில் 24வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், கவனிக்கலாம். நம்ம கவனிக்கிற போது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் போலலாம் ரகசிய வருகை நடந்து முடிஞ்சிருக்கும். 8வது ஸ்டேஜ் அந்திகிறிஸ்து, அதாவது 8ஆம் வசனம் போல் அந்திகிறிஸ்து இந்த பூமியில் அவன் வெளிப்பட்டு இருப்பான். அவன் வெளிப்பட்டிருக்க போது இந்த பூமியில் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 9ஆம் வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 1. இப்போது இந்த காலத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட உடனே அந்திகிறிஸ்துவை கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் கண்டுகொள்வார்கள். ஏன்னா கைவிடப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே முழு உலகத்துக்குமே பிரசங்கம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசுவை தவிர்த்து வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதை இவங்க உறுதியாக நம்புகிறவர்களாக இருப்பாங்க. முன்னாடி இவங்க ஆண்டவரை அறியாமல் ஏதோ ஒரு வழியில் நடந்திருக்கலாம், ஆனால் கைவிடப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டார் என்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி பல ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் என்ற எண்ணம் வரும். அப்போ இது கரெக்டாக ஐரோப்பா தேசத்தில் அந்திகிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறத அவர்கள் கவனிக்கிற போது அவன் செய்கைக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்பார்கள். அந்திகிறிஸ்து மக்களை ஆதரிக்க நினைப்பான், ஆனால் கிறிஸ்தவர்கள் அவன் யார் என்பதை அறிந்திருந்தபடினால அவனுடைய எல்லா காரியத்துக்குமே எதிர்த்து நிற்பார்கள். அப்போது தான் அந்த பயோசிப் குத்த வேண்டும் என்று சொல்லுவோம். அதாவது எதுவுமே உடனே கட்டாயமாக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்த உடனே யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, விருப்பம் உள்ளவங்க இதை நீங்கள் குத்திக்கலாம், இதை நீங்கள் தரிப்பிச்சுக்கலாம். விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு எதிர்த்து நிற்பாங்க. இதற்காக போராட்டங்கள் வெடிக்கும். இப்போதே நம்ம நடக்கிறது போல் எழுப்புதல் பல இடங்களில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈரான் தேசத்தில் எழுப்புதல் பார்க்குறோம், அமெரிக்கா தேசத்தில் நல்ல ஒரு எழுப்புதலை பார்க்குறோம், நம்முடைய இந்திய தேசங்களில் பல பகுதிகளில் எழுப்புதலை பார்க்குறோம், இன்னும் பல இடங்களில் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலை பார்க்குறோம் இல்லைங்களா. இது எல்லாமே ரகசிய வருகைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாகும். அதுதான் நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கைவிடப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு எழுப்புதல் நடக்க ஆரம்பிக்கும். அப்பொழுதே பல பேர் இடர்கள் அடைவாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே நம்ம பார்க்குறோம்ல, சகல அவங்கள உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறது தான் உபத்திரவ காலம் ஸ்டார்டிங். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு குரூப் ரகசிய வருகையில் போனதுக்கப்புறம் உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகிடும். இது கைவிடப்பட்டவர்களுடைய பிரச்சனையாக இருக்கும். அப்போது பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. அரசாங்கங்களுக்கும்
ஏன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டு தான் எல்லா நாடுகளும் இருக்கும். அப்போ பல நாடுகள் பயப்படுகிற போது இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நமக்கு அப்படி ஆகிடுமோ, இந்த பிரச்சனை வந்துடுமோ, அந்த பிரச்சனை வந்துடுமோ, எதிர்காலம் இப்படி ஆகிடுமோ, கேள்விக்குறி ஆகிடுமோ என்று சொல்லி அதற்காக பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்குறவர்களாக அந்த காலகட்டத்தில் இருப்பார்கள். இதே மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற போது மார்க்குக்கு எழுதுகிற போது எப்படி எழுதியிருக்கான்னு சொல்லி நம்ம கவனிக்கலாம். மார்க் எழுதின புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களோ எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு வரைந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம நல்லா கவனிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜே என்ன என்று சொன்னால், தேசாதிபதிகள் ராஜாக்கள் முன்பாக, அதிபதிகள் முன்பாக, அரசாங்க அதிகாரிகள் முன்பாக, ஜெப ஆலயங்களில், இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் ஒரு எழுப்புதல் நடக்கும். ஒரு பெரிய கூட்டமாக எழும்பி நின்று அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக போராடி நின்று கொண்டிருப்பார்கள். அவனை கடவுளாகவோ அவனுடைய சிம்மாசனத்தை கூட யாருமே விரும்ப மாட்டாங்க. அவன் உட்கார்ந்துருக்கக்கூடிய அரியணையில் இருக்கக்கூடாது, வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா இல்லை, எங்களுக்கு இது வல்லரசு நாடு இல்லை, இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் நடக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த காலம். இந்த காலம் எத்தனை வருடங்கள் இருக்கும் என்று சொன்னால், வேதத்தின்படி வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி 42 மாதம். அதே அதிகாரத்தில் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாம். அது 3½ வருடத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ 3½ வருடத்தை இவர்கள் பிரச்சனையை கிறிஸ்தவர்கள், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். 3½ வருஷம் இவங்களுடைய வேலை என்னென்னா, சுவிசேஷம் அறிவிப்பார்கள். இயேசு வரப்போகிறார், மீண்டுமாய் வருவார் என்று சொல்லி இவர்கள் அறிவிப்பார்கள். அதுதான் இவருடைய வேலையாகவும் கடமையாகவும் இருக்கிறது. தேவன் இவர்களை ஆனால் போஷிக்கிறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. எல்லாருமே கொல்லப்படுவார்கள் என்று சொன்னால் அதே போல் எல்லாரும் கொல்லப்பட மாட்டார்கள். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொலை செய்யப்படுவார்கள், இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மற்ற 24 சொல்லுகிற போது கூட ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாட்சியாக சொன்னால் இரத்த சாட்சிகளாக பல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய் மரிப்பார்கள் என்பதை பார்க்கும். இதே லூக்கா 21 பார்த்தீங்கன்னா இதே சம்பவத்தை தான் அவர் சொல்லியிருப்பார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் இதே சம்பவங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். இதே நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலும் இதே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். மேலும் பரிசுத்தவான்களுடைய 7ஆம் வசனத்தை படிக்கிறேன். மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 10 வாசிக்கிறேன், 9, 10 வாசிக்கிறேன். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதும் போதும் 21ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை அப்படியே சொல்ல, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க பொறுமையினால் தான் காத்துக்கொள்ள முடியும். இன்னொரு பக்கம் அக்கிரமம் மிகுதியாகும். ஏனென்று சொன்னால் நிறைய வறுமைகள், உலகம் அந்த மாகோகு யுத்தத்தை சந்தித்திருக்கிறபடியினால் உலகம் பின்தங்கிய ஒரு நிலைமையில் இருக்கும். வேலைக்கு திண்டாட்டமாக இருக்கும், சாப்பாடுகளுக்கு வறுமையாக இருக்கிறபடியினால் பலவிதமான கஷ்டங்கள். நம்ம நோய் ஒன்று வந்ததுன்னா கூட ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமை, உடைக்கு கஷ்டம், பலவிதமான கஷ்டங்கள் மக்களை வாட்டி கொண்டு இருக்கிறபடியினால அந்த நாளில் அன்பு என்பதை மக்களிடத்தில் பெரும்பான்மையாக எதிர்பார்க்க முடியாது. ஆகவே அந்த நாட்கள் ஒரு மிகுந்த ஒரு உபத்திரவத்துக்கு நேரான ஒரு காலமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அந்தி கிறிஸ்து
பலரை சிறைச்சாலையில் போடுவான். பல பேர் தேசாதி முன்பாக நிறுத்தப்படுவார்கள். ரொம்ப கஷ்டப்படுகிறவர்களாக இருப்பார்கள். இவங்க சொல்லுகிறது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாததாக அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கும். உலகத் தலைவர்கள் எல்லாமே அவனை அங்கீகரிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை அங்கீகரியாமல் இருப்பார்கள். ஆகவே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை. செகண்ட் ஸ்டேஜ் நம்ம வாசிக்கிற போது மத்தேயுவில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியத்திற்கு சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த இடத்துல செகண்ட் ஸ்டேஜை நம்ம கவனிக்கிறோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்தி கிறிஸ்து தன்னை தானே கடவுளாக காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்தி கிறிஸ்துக்கு 7 வருஷம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வாரம் பாதி சென்றபோது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 7 வருடத்துக்கு அந்த 3.5 வருடம் வருகக்கூடிய அந்த ஸ்டேஜிலே அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை, அதாவது யூதர்களோடு கூட 7 வருஷம் ஒப்பந்தம் போட்டிருப்பான். அந்த ஒப்பந்தத்தை மீறி நடக்கிறவனாக இருப்பான். உலக மனிதர்களோடும் அவன் மீறி நடக்கிறவனாக இருப்பான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நிருபத்தில் எழுதுகிற போது 2ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படியாக சொல்லியிருப்பார், விசுவாச துரோகம் என்று சொல்லியிருப்பார். இப்போ நடக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னென்னா விசுவாச துரோகம். இதுதான் பாழாக்கக்கூடிய அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற போது அந்த காலகட்டத்தில் கள்ளத்தீர்க்கதரிசி எழும்பி ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய அடையாளங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்கதாக செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பயச்சிப்பு குத்தாமல் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக இருப்பாங்க. அவங்க கூட மிரண்டு போயிடுவாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய அற்புதமாக, அப்போ இவர் தான் இயேசு என்று சொல்லுகிற அளவுக்கு அற்புதங்கள் நடக்கும். அப்போ நம்ம பார்க்குறோம், அது 13ஆம் வசனம் போல் பார்க்குறேன். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு சிலை இருக்கிறது, அந்த சிலைக்கு உயிர் இருக்கிறது, அது பேசும், மனுஷரை போல சிந்தித்து செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் ஏஐ ரோபோ. அப்போ அந்தி கிறிஸ்து கரெக்டாக அந்த 3.5 வருடம் கிட்ட வருகிற போது இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் அவன் சொல்கிறான், தன்னை கடவுளாக அறிமுகப்படுத்த நினைக்கிறான். அப்போது தன்னுடைய சனத்துக்கு இந்த ரோபோவை கடவுளாக வைக்கிறான். இதுதான் ஃபஸ்ட்டு எங்கே எடுத்துன்னு போய் வைக்கிறான்னு சொன்னால் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் எடுத்துன்னு போய் வைக்கிறான். அதுதான் பாழாக்குகிற அருவருப்பு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானியேல் சொன்ன காரியத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு காரியம்தான் யூதர்களுக்குள் ஒரு குழப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. அப்போ வந்திருக்கிறவர் இவர் உண்மையாகவே மேசியா தானா அல்லது இவர் மேசியா இல்லையா என்கிற ஒரு குழப்பத்துக்கு இப்போது தான் யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிப்பார்கள். அப்போ தான் யூதேயாவில் அப்போ தான் இவனை புரிஞ்சுக்கிட்டு தான், ஓ இவர் மேசியா கிடையாது, மேசியாவாக இருந்தால் இந்த காரியத்தை நிச்சயமாக செய்ய மாட்டார் என்பதை, ஏன்னா சிலை வழிபாடு கிறிஸ்துவுக்குள்ளே கிடையாது, ரோபோவை வணங்குறது என்பது அவங்களுடைய கர்த்தருடைய காரியத்தில் இல்லையே, யெகோவாவுடைய காரியத்தில் இல்லையே என்று சொல்லி அப்பொழுது யூதர்கள் உணர ஆரம்பிப்பார்கள். அப்படி இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க என்று சொல்லுகிறார். அப்பொழுது தான் உண்மையான மேசியா இவர் இல்லை என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் புரியக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இது காணப்படும். இதை தான் வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நம்ம அதில் பார்த்துட்டோம், கொலை செய்யப்படுறாங்க. அதில் பரிசுத்தவானுடைய விசுவாசம் பொறுமை விளங்குன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்டிருக்குது. செகண்ட் ஸ்டேஜ் தான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. அந்தி கிறிஸ்து தன்னைத்தானே கடவுளாக காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வருது. தன்னைத்தானே கடவுளாக காண்பிக்கிறது மாத்திரமல்லாமல் தன்னுடைய ரூபத்தில் ஒரு சிலையை உருவாக்கி அந்த ரோபோவை எருசலேம் தேவாலயத்தை வச்சு இது எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பொழுது
யூதர்களும் புரிஞ்சு கொள்ள அப்பொழுது ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை மத்தேயிலும் பார்க்கலாம், மார்க்குலேயும் பார்க்கலாம், லூக்கா எழுதின புத்தகத்திலும் நம்மளால் கவனிக்க முடியும் என்பதை நம்ம பார்க்குறோம். மார்க்கு 13 நம்ம வாசிக்கும் போது அதை தான் சொல்கிறாரு. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியத்திற்கு திசை சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லி இதுலேயும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம், அந்தி கிறிஸ்து தன்னைத்தானே செகண்ட் ஸ்டேஜில் கடவுளாக காண்றான். உடன்படிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மீற நினைக்கிறான் என்பதை, மீற ஆரம்பிக்கிறான் என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செய்ய ஆரம்பிக்கிற போது கடைசியில் விசுவாச துரோகம் முழுமையாய் காண்பிக்கிற போது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இது செகண்ட் ஸ்டேஜை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். இதுவரையில் அந்தி கிறிஸ்துக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அவன் செய்யக்கூடிய எல்லா செய்கையும் அவனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்குது என்பதை நம்மளால் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். 3வது ஸ்டேஜ் பார்க்குற போது மத்தேயு 24:29 சொல்கிறாரு. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாள வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. அவங்க தான் இயேசு தான் மெய்யான தெய்வம் என்பது முழு உலகத்துக்கும் சாட்சிகளாக, இரத்த சாட்சிகளாக மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் சாட்சியாக நின்று எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். பூலோகம் எங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 2வது ஸ்டேஜ் அந்தி கிறிஸ்து தன்னைத்தானே கடவுளாக காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வருது. அப்பொழுது அவையே ரோபோ மூலமாய் அந்த ரோபோ எடுத்துகிட்டு போயிட்டு யூதேயாவில் உள்ள எருசலேமில் உள்ள அந்த தேவாலயத்தில் அந்த அருவருப்பை வைக்கிறான். அப்போ தான் அந்த பழக்குகிற அருவருப்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சம்பவம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அன்னைக்கு யூதர்கள் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் கிடையாது மேசியா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் தான் மெய்யான மேசியா என்பது அவர்களுடைய சிந்தனைக்கு இப்போது உதிக்க ஆரம்பிக்கிறது. அதே போல் கிறிஸ்தவர்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் துன்பப்படுத்தப்படும் போது என்ன பேசுவோம் என்ன செய்வோம் என்று குழம்புகிற போது ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த நாளில் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியானவரை நீங்கள் எனக்குள்ளே இருந்து பேசுங்க, எனக்கு பலவீனமாக இருக்குது, என்னால் பேச முடியாது, நான் ஒரு வேளை பயப்படுகிறவனாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் எனக்குள்ளிருந்து பேசுங்க என்று சொல்லி கைவிடப்பட்டவர்களாக இருக்கும்போது கேட்பார்களானால் ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கைவிடப்பட்டவருடைய கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் அந்த கைவிடுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் பரிசுத்தத்தில், நீதியில், உண்மையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதுக்காக தான் கைவிடப்பட்டிருக்காங்க. ஆகவே அவங்க தங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், தங்களுடைய பாவத்தின் செயல்கள்லாம் மாற்றிக்கொண்டு நிற்கணும். அப்படி மாற்றிக்கிட்டு நிற்கலை அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்து வருவார். ஆனால் நியாய தீர்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படும். நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் போது அவங்க பரலோகமாக நரகமான்றது அவங்க கையில் தான் இருக்கிறது. ஆகவே 2வது ஸ்டேஜில் கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யணும். ஏன்னா உலகத்திற்கு மக்கள் அன்றைக்கி அநேகர் துன்மார்க்கமாக தான் நடப்பாங்க. இன்னும் நீங்கள் அன்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ். ஆனால் அன்றைக்கி கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், நீங்கள் அன்பு செலுத்த வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுதல் பிறரிடத்திலும் அன்பு கூறாக. உன்னை நேசிப்பாங்க நீ எதிர்பார்க்காத, நீ அன்பு கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த காலத்தில் அதை தான் சொல்கிறாரு, பரிசுத்தவானுடைய பொறுமை, விசுவாசம் அதில் விளங்கணும். அப்போது அதை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக அந்த 3
வெளியரங்க வருகை நடக்கிற வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் தான் இருப்பார். ரகசிய வருகையிலே பரிசுத்த ஆவியின் எடுத்துக்கொள்ளப்பட்டு போக மாட்டார். உபத்திரவ காலகட்டம், அதாவது உபத்திரவ காலம் மொத்தம் 7 வருஷம் இருக்குது. அதில் முதல் 3.5 வருட உபத்திர காலம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்பதை நம்ம வேத வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கிறோம். ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கான நிலைமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, இப்போ 3வது ஸ்டேஜை குறித்து நம்ம பார்த்தோம். 3வது ஸ்டேஜில் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்குற போது மத்தேயுல நமக்கு சொல்கிறாரு, சூரியன் அந்தகாரப்படுகிறது, சந்திரன் ஒளியக்கூடாது இருக்குது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுது. நல்லா கவனிச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, சூரியன் வந்து கருப்பாக, இன்னும் இப்போயே நம்ம பார்க்கும்போது சூரியனில் கருப்பாக இருக்குது, கரும்புள்ளி விழுந்திருக்குது, பெரிய அளவில் கரும்புள்ளி விழுந்திருக்குது என்று சொல்லி பார்க்குறோம். இது வரக்கூடிய காலகட்டத்தில் இது தேர்ட் ஸ்டேஜில் நடக்கும். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்த 3வது வருடத்தை நோக்கி வருகிற போது இந்த சம்பவம் நடக்கும். அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்ன என்று சொன்னால், இயற்கை பேரழிவு மிக அதிகமாக மிக மோசமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்களா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்படி என்று சொன்னால் வானத்திலிருந்து நடக்கக்கூடிய எந்த சம்பவமாக இருந்தாலும் முழு உலகத்தையுமே நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஓசோன் படலம் என்பது, அந்த ஓசோன் லேயர் என்றது முழுமையாய் அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே நடக்கிற இந்த மாகோக் யுத்தத்திலேயே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். அநேக புகைகள்னாலும் ரொம்ப இப்போ ஏற்கனவே சேதப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் இன்னும் இந்த மாகோக் யுத்தத்தின் மூலமாக ரொம்ப சேதப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் மனதில் வைத்தவராகத்தான் இந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நடக்க போகுது என்று சொல்லுகிறார். அன்னைக்கு நிறைய நட்சத்திரங்கள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். 2வது சூரியன் கருப்பாக மாறிடும், நிலா கருப்பாக மாறிப்படும் என்று சொல்லுகிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற போது அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், லூக்காவில் சொல்லுகிற போது, லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் லூக்கா எழுதுகிற போது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கலாம் பாருங்கள். 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறவனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். நல்லா கவனிச்சிங்கன்னா தேர்ட் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, இயற்கை பேரழிவு அதிகப்படியாக நடக்கும். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றும். பூமியில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயரில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். மழை பெஞ்சா வரலாறு காணாத மழை, பயங்கரமான மழை, வெயில் அடிக்கும், பயங்கரமான வெயிலாக இருக்கும். பூமியினுடைய வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிளைமேட் சேஞ்சினுடைய மாற்றங்கள் மிக மோசமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வானத்தில் எது நடந்தாலும் அது பூமியே பாதிக்கிறதாக இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சுனாமி வரும் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும். இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், வேதத்தின்படி சுனாமியை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவினால மனுஷருடைய இருதயம் எல்லாம் பார்த்து ரொம்பவே சோர்ந்து போயிருக்குமா. சோர்ந்து போயிருக்கக்கூடிய இந்த வேளையில் தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறவராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் மிக முக்கியமான என்ன அப்படின்னா, அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்களை வைத்து வஞ்சகமாக உள்ள நுழைவான். மக்களெல்லாம் காப்பாற்றுறது போல் காப்பாற்றி, இயற்கை பேரவே நான் தான் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அப்போ வஞ்சகமாக உள்ள நுழைய நினைப்பான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக சரியானபடி நடந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. ஏன்னா தானியேலில் நம்ம வாசிக்க முடியும், கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள், ஆனாலும் இச்சக வார்த்தைகளோடு கூட அநேகர் வந்து ஒட்டி கொள்வார்கள் என்று சொல்லி தானியேலில் நம்ம இதை வாசிக்க முடியும். ஆகவே இந்த ஸ்டேஜ் தான் அந்த ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது இது எந்த காலத்தில் நடக்கும் என்று சொல்லப்பட்டால், எந்த காலகட்டம் என்று சொல்லி பார்க்குற போது 5வது முத்திரையின் காலம் 6வது முத்திரையின் காலமாக இருக்கிறது. 6வது முத்திரையின் காலகட்டத்தில் நம்ம இப்போ 3வது ஸ்டேஜை வாசித்தோம் இல்லைங்களா, அதே சம்பவத்தை நான் இதுலேயும் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன், நீங்கள் கவனிங்க. இது எங்கே சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது கவனிங்க, இந்த 3வது ஸ்டேஜை குறித்து நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 6வது முத்திரை உடைத்த போது, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் மற்ற 24லும் இதே தான் படிச்சிருப்பீங்க. பூமி
ஃபஸ்ட்டு இங்கே நான் சொன்ன சுனாமி வரும்ன்றதை நம்ம லூக்காவில் படித்தோன்றதை கவனிச்சிங்க. ஒரு மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகுது. ஃபஸ்ட்டு சூரியன் கருப்பு கம்பளி போல் கருத்துது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிடுச்சு. அதாவது ரத்தம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அது கருப்பு கலரில் மாறும் இல்லையா, அந்த தன்மை தான் சொல்லப்பட்டு அதுவும் கருப்பு தன்மைக்கு மாறுகிறது என்பதை பார்க்குறோம். மூன்றாவது, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. நீங்கள் மத்தேயிலும் அதே படிச்சிங்க, லூக்காலையும் படிச்சிங்க, இப்போ இங்கேயும் பார்க்குறீங்க வானத்தின் நட்சத்திரங்கள் விழுது. மூணாவது ஸ்டேஜ், வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போலாகி விலகி போயிற்று. இதுதான் பார்க்கணும். அதாவது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதாவது பூமியிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான பாதிப்பும், இப்போ சுனாமி வருதுன்னு சொன்னால் டைரெக்டாக பூமியை தாக்குற அளவுக்கு இருக்கும். ஒரு மழை பெய்கிறதுன்னு சொன்னால் பூமியை டோட்டலாக பாதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் இங்கே பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் அந்த ஓசோன் லேயர் என்பது முழுவதுமாய் விலகி போகக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருக்கும். பூமிக்கு நேரடியான பாதிப்பாக அது இருக்கும். அடுத்தது, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இப்போ மேலே வந்த அந்த மிகப்பெரிய பூமி அதிர்ச்சினாலே பூமி மிகவும் அதிர்ந்தது. அந்த மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியினால பல தீவுகளும் பல மலைகளும் மூழ்கத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய சுனாமி வரும் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இதுதான் அந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்து மேகங்களுடைய, ஏன்னா இந்த ஸ்டேஜில் பூமியில் வரக்கூடிய அந்த ஆபத்துக்களுக்கு மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, பயந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஐயோ அடுத்தது என்ன நடக்குமோ, அடுத்தது வெயில் காலமா, ஐயோ வெயில் காலத்தில் என்ன நடக்க போகுது, மழை காலமா, ஐயோ மழை காலத்தில் என்ன நடக்க போகுது, ஐயோ ஒரு நிலநடுக்கமா, ஐயோ அடுத்தது என்ன நடக்க போகுது, எவ்வளோ கட்டடங்கள் இடிய போகுது, எப்படிப்பட்ட அழிவு நடக்க போகுது என்று சொல்லி இயற்கை பேரழிவில் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்றும் லூக்கா 21:26 பார்க்குறோம் இல்லையா. அதில் பூமியில் வரும் ஆபத்துகளுக்கு, பூமிக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இதயம் சோர்ந்து போகுமா. அந்த இயற்கை பேரழிவுகள் அந்த அளவுக்கு காட்டப்படும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டேஜில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பமாய் பூமியில் அவர் வானத்து மேகத்துக்கு மேலே வருகிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் வெளியரங்க வருகை என்று சொல்லி பார்க்குறோம். இந்த வெளியரங்க வருகையில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், பூமியிலுக்கா எல்லாரும் பார்ப்பாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம மத்திய 24 நம்ம தெளிவாக கவனித்தோம். வலுவாய் துணி கேட்காத சத்தத்தோடு அவர் தம்ம தூதலை அனுப்புவார், அவருக்கு அவராக தேர்ந்து எல்லாரையும் ஒரு முனை கொண்டு ஒரு முனை மட்டும் கூட்டிச்சேர்ப்பான்னு பார்க்குறோம். 30 நம்ம வாசிக்கிற போது கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். பூமியின் அவர் மேகத்துக்கு மேல் வருகிறத பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று பார்க்குறோம். இதே நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இதே சம்பவத்தை பார்க்கலாம். 15 நான் வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளையும் கண்மலையும் ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசன மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்குது. இயேசு கிறிஸ்து வந்து மேகத்துக்கு மேலே போன உடனே அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து புலம்புறாங்க. ஐயோ நீங்கள் எங்களை ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரே, இப்போ இதுக்கப்புறம் ஏற்கனவே இவ்வளோ ஒரு இயற்கை பேரழிவு நடந்திருக்குது, இவ்வளோ ஒரு மோசமான நிலை இருக்குது, இதுக்கப்புறம் என்ன நிலைமை இருக்க போகுது என்று சொல்லி எல்லாரும் ராஜாக்கள் முதற்கொண்டு ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் புலம்புறாங்க. ஏன்னா அந்த இயற்கை பேரழிவு என்பது இன்றைக்கி பெரிய பெரிய சுரங்கங்கள்லாம் கட்டி உள்ளே கட்டி ஐஸ்வர்யவான்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா, நீ வானத்துக்கு போய் கூடாரம் போட்டாலும் அது என் கரம் இழுத்துப்படும், நீ போய் கடல் பகுதியில் போயிட்டு நீ என்ன கூடாரம் போட்டாலும் அதையும் என் கரம் இழுத்துப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ பாதாளத்தில் போய் நீ இடத்தை போட்டு அங்கே ஒரு வீட்டை கட்டினாலும் அங்கேயும் கரம் இழுத்துப்படுன்றார். அப்போது இந்த ஸ்டேஜில் இவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் உள்ளே சுரங்கம் வச்சு அதை பார்த்துக்கலாம், இப்படி இருக்கலாம், இவ்வளோ வருஷத்துக்கு நம்ம சாப்பாடு எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுக்கலாம், நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம், சொகுசாக இருக்கலாம் அவங்க நினச்சாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவங்களும் வெளியே வருவாங்களாம், வெளியே வந்து புலம்புவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு காலம். அதை தான் மத்தேயுல சொல்லுகிற போது சகல கோத்திரத்தாரும் புலம்பார்னு அவர் ஷார்ட்டாக முடிச்சாரு. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற போது தனித்தனியாக சொல்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்ன கஷ்டப்படுறவங்க மட்டும் தான் கஷ்டப்படுவான்னு நினைக்கிறாங்க. இல்லை, ராஜாக்கள் முதற்கொண்டு எல்லாருமே அந்த ஸ்டேஜில் கஷ்டப்படுவார்கள் என்பது பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மகா உபத்திரவ காலகட்டத்துக்கு அது போயிடும். அப்போ 3வது முத்திரையின் காலம் என்பது, அதாவது மன்னிக்கவும், இந்த இது எப்போ நடக்குதுன்னா 6வது முத்திரையின் காலம் பார்க்குறோம். இதுதான்
மூணாவது ஸ்டேஜ் பார்க்குறோம். அதாவது ரகசியவர்களை கைவிடப்பட்டவுடைய மூணாவது ஸ்டேஜில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேகத்துக்கு மேலே வராரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடிமைத்தனத்துக்குள்ளே போகுது. செகண்ட் ஸ்டேஜை நம்ம பார்க்குற போது அந்திகிறிஸ்து தன்னைத்தானே கடவுளாக காண்பித்து தன்னுடைய சொரூபத்தை தன்னுடைய ரூபத்துக்கு ரூபம் எடுத்துகிட்டு போயிட்டு எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் வைக்கிறான். அப்பொழுது பயோசிப் முழு உலகத்துக்குமே கட்டாயமாக்கப்படுது. எல்லாருமே கட்டாயமாக தலையில் குத்தப்படுகிறதோ அல்லது கைகளில் குத்தப்படுகிறச்சு போகு எல்லாரும் கட்டாயமாக குத்தி ஆகுன்ற ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. அதுக்கடுத்து மூணாவது ஸ்டேஜ் இயற்கை பேரழிவு நடக்குது. இந்த இயற்கை பேரழிவுகள் மத்தியில் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பமாய் வருவார். அப்போது தான் எல்லாரையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். என்ன என்று சொன்னால், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இதுதான் அந்த ஸ்டேஜ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை 5வது முத்திரை காலகட்டத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. வெளிப்படுத்தின விஷயம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபடுத்த கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். 11 அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல இரத்த சாட்சிகளை குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் தாமே யோவானுக்கு வெளிப்படுத்துகிற போது இந்த இடத்துல ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கான விளக்கத்தை இது ஒரு இரத்த சாட்சிகளின் காலம் என்று பார்க்குறோம். மத்திய 24 நம்ம பார்க்குறோம் இல்லையா? மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கிற போது 24ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பூலோகங்களில் சகல ஜாதிகளை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போ முடிவு வரும். தானியேலில் பார்க்குற போது பரிசுத்தவானுடைய வல்லமை சிதறடிக்கப்படுதல் முடிவு பெறுது. அதாவது இந்த ஸ்டேஜை தான் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஸ்டேஜ். அதாவது இரத்த சாட்சிகளாக மறிக்கிறாள் என்பதை பார்க்குறோம். இது 5வது முத்திரையின் காலகட்டத்தில் இரத்த சாட்சிகள் மறிக்கிறாள் என்பதை பார்க்குறோம். இது வெளிப்படுத்தல் 13 இந்த 5வது முத்திரையின் காலகட்டத்தில் என்ன நடக்கின்றதை அங்கே தெளிவாக சொல்லிட்டார். வெளிப்படுத்த நீங்கள் 13 படித்து பார்த்தா, அதாவது 5வது முத்திரையின் காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். அதில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு சிறைப்பட்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். இதே தான் மத்திய 24லும் சொல்கிறார். ஒரு காட்டி கொடுத்து ஒரு பகைப்படுவார்கள். அதே மாதிரி மார்க்கில் எழுத வரும்போது தேசாதிகள் முன்பாக கொண்டு போகப்படுங்க. செகண்ட் ஸ்டேஜ் நான் சொல்லிட்டேன். அந்த சொரூபத்தை எங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பார்கள் என்று சொன்னால் எருசலேம் தேவாலயத்தில். இதை தான் நம்ம 13ஆம் அதிகாரத்துலையும் நம்ம பார்க்குறோம், மத்தேயுலையும் நம்ம பார்க்குறோம். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியத்திற்கு சொல்லிக்கிறான்னு வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது பரிசுத்த ஸ்தலத்தை நிற்க காணும்போது அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது செகண்ட் ஸ்டேஜ் என்பதை பார்க்குறோம். 2 ஸ்டேஜ் இங்கே போடப்பட்டிருக்குது. 3வது ஸ்டேஜ் மத்தேயிலும் லூக்காலும் மார்க்கிலும் அதே மாதிரி வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலும் 12ஆம் வசனத்திலிருந்து நமக்கு போடப்பட்டிருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவருமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பார்கள். முதலாவது தேவாலயத்தில் பிரச்சனை அவங்களுக்கு. செகண்ட் ஸ்டேஜ் அதாவது தேவாலயத்தில் அடிக்கப்படுவாங்க, சிறைச்சாலைகளை கொண்டு போகப்படுவாங்க, தேசாதிபதிகள் முன்பாக கொண்டு போகப்படுறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் திரும்ப சொல்கிறேன், எருசலேம் தேவாலயத்தில் அந்திகிறிஸ்துனுடைய சொரூபம் ரூபம் அங்கே வைக்கப்பட்டு கடவுளாக அறிவிக்கப்படும். அப்படி வணங்கலைன்னா கொலை செய்யப்படணும். 2வது பயிற்சிப்பு குத்தலைன்னா கொலை செய்யப்படணும். இப்படிப்பட்டதை கட்டாயமாக்கப்படக்கூடியது செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் இயற்கை பேரழிவு மனுஷர்களை வாட்டி வதைக்கும் சுனாமி அக்காலகட்டத்தில் வரும். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து வெளியரங்கமான வருகை வரும். பூமியில் இருக்க அனைவரும் பார்த்து புலம்புவார்கள். இதுதான் நடக்க போகுது. இது 3.5 வருடம் கரெக்டாக நடக்கும். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு ரகசிய வருகை போய் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு சரியாக 3.5 வருஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேகத்துக்கு மேலே வருவார். அதை தான் 42 மாதம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 13 பார்க்குறோம். அதே போல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குற போது காலமும் காலங்களும் அரை காலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது சரியாக 3.5 வருஷம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் காலமும் காலங்களும் அரை காலமும் என்று. அதுவும் 3.5 வருஷம். அப்போ 3.5 வருஷம் அவங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த 3.5 வருஷம் என்பது 5வது முத்திரையின் காலம், 6வது முத்திரையின் காலம். 6வது முத்திரையின் காலகட்டத்தில் முடிவில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அப்பொழுது தான் முதலாவது உபத்திரவ காலம் 3.5 வருடம் முடிவு பெறும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்
மகா உபத்திர காலகட்டத்துக்கு போய்விடும். ஆகவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நல்லா புரிஞ்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்திருக்கேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கின்றோம் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.